அதற்காகத்தான் தேவன் உங்களை ஒரு அரிக்கன் லேம்ப் மாதிரி அல்ல, அநேகரை பற்ற வைக்கக்கூடிய நெருப்பாக, ஒளியாக, வெளிச்சமாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முக்கியமானவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்தவர்கள் கூட்டம் கம்மியா இருக்குது, அதனால எல்லாரும் சேர்த்திக்கலாம், இவங்களும் வரட்டும் அவங்களும் வரட்டும், கொஞ்சம் ஆள் சேரட்டும் அப்படின்னு உங்களை எல்லாம் இயேசுநாதர் கூப்பிடல. நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. பாஸ்டரோ இல்ல இங்க இருக்கிறவங்களோ ஆள் சேர்த்துனாங்க போல, கொஞ்சமா இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு முக்கியமானவன். அல்லேலூயா. சாதாரணமாக அல்ல, நீங்க அல்ல. உங்களை வச்சு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததுக்கு இருக்குன்னா, உங்களை வெளிச்சமாக்கி அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, அநேக விளக்குகளை தீண்டுகிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. கல்யாணம் முடிச்சு வரும்போது அந்த பொண்ணை வீட்டுக்கு எதுக்கு வர்றாங்களாமா? வீட்டுக்கு விளக்கேத்த வர்றேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படித்தானே? கல்யாணம் முடிச்சு உள்ள வந்த உடனே முதல்ல போய் என்ன செய்ய? விளக்கேத்துமா, இந்த வீட்டுக்கு நீதான் விளக்கேத்தணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாயந்தரம் கூட்டி சாயந்தரம் என்னம்மா சாயந்தரம் ஆயிடுச்சு விளக்கு போடல அப்படின்னு அப்புறம் இருந்து புடிச்சுக்குவாங்க. அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து, என்ன வீட்டுக்குள்ள இன்னும் இருட்டா இருக்குது, விளக்கவே போடல, விளக்கு போடல அதைத்தான் முக்கியப்படுத்துவாங்களே ஒழிய அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு வீட்டுக்கு உள்ள விளக்கு வைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னம்மா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கம்மா, பெரியவங்க சொல்லுங்க. ஒரு பொண்ணு வீட்டுக்கு விளக்கு ஏத்துறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அதை செய்யறோம்? அந்த வீட்டுல வேற யாரும் வெளிச்சம் போடுறது தெரியாதா? இல்ல ஏற்கனவே அந்த அம்மா, அவங்க வீட்டுல இருக்கிற அம்மா, வயசான அம்மாவுக்கு விளக்கு போட தெரியாதா? எதுக்கு விளக்கு போடுறது? ஏன் விளக்கு போட வச்சிருக்கிறாங்க? இப்படி வச்சுட்டுங்களா? எக்காரமா தெரியுது. சரி, கவனிங்க. அது அப்படி அல்ல. இப்பெல்லாம் சுவிட்ச போட்டாவே வெளிச்சம் வந்துடும். எண்ணெய் ஊத்தி விளக்கு திரும்பி போட்டு விளக்கு போடுறோம். அது இல்ல. அந்த வீட்டுக்குள் இருக்கிற இருள்களை வெளிச்சமாகும்படி வந்தவள். அதுக்குதான் அந்த வீட்டுக்குள்ள வர்றா. அந்த வீட்டுல எத்தனையோ இருள் இருக்கலாம், எத்தனையோ தெரியாத விஷயங்கள்